ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாப்பிக்கை பார்க்க போனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரிவர்சபிள் என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன ட்ரிக் தான் இது. சப்போர்ட்டில் சிபி, சியோட இந்த மணி, பியோட அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்கிட்டோம். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். இப்போது செல்லர் எங்கே பேனிக் ஆகுவாங்கன்னா, இந்த மணியில் ப்ரீவியஸ் லோ, ஓடிஎம்மில் ப்ரீவியஸோட ஹை. ஸோ இந்த ரெண்டு லோகிட்டையும் ஹைகிட்டையும் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருப்போ அந்த இடத்துல செல்லர் பேனிக் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே வந்து சப்போர்ட்டில் மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ரெசிஸ்டன்ஸு இந்த மணி பி, ஓடிஎம் வந்து சி. இப்போது இந்த மணியில் லோ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஓடிஎம்மோட ஹை மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்தமாரி சினாரியோவில் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சினாரியை வந்து கேப் அப் கேப் டவுனில் இது ஒரு செட்டாக ஒர்க் ஆகாது. ஸோ கேப் அப் ஆனிச்சுன்னா ப்ரீவியஸோட ஹை வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும், கேப் டவுன் ஆனிச்சுன்னா ப்ரீவியஸோட லோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, தென் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இது ஒரு சின்ன ட்ரிக் தான். ஸோ டைம் டேக்கின்னு இருக்குது, அது கொஞ்சம் அது மெயினாக பார்க்கணும். ஸோ கம்மிங்ஸ் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய்.